ஹாய் ஸ்டார்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் ஒன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். யாருக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து அவங்க குழந்தைக்கு வந்து 2 குழந்தைங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் ட்வின்ஸுன்னு நினைக்கிறேன். சஷ்மிதா மது, அதுக்கப்புறம் சம்யுக்தா மது. 2 பேரும் ட்வின்ஸ் பாப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தானே ஒரே டேட்டில் வந்து பர்த்டே வரும். அதனால் வந்து 2 பாப்பாவுக்கும் வந்து ஹாப்பி பர்த்டே. நீங்கள் 2 பேருமே வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நினச்சதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஓகே ஸ்டார்ஸ், நீங்களும் உங்களுக்கு வந்து பர்த்டே விஷலாம் வந்து பண்ணிடுங்க 2 குட்டி பாப்பாவுக்கு, சரியா? சரி, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பர்த்டே சொல்லிட்டு என்கிட்ட இன்றைக்கி பர்த்டேன்னு நேரத்தை சொல்கிறாங்க. எனக்கு இப்போ டைம் இருக்கப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் சொல்லும்போது நீங்கள் ஆல்ரெடி ரெக்வஸ்ட் பண்ணும்போது எனக்கு அப்படி டைம் இருக்காது. அதனால் ஒரு வாரம் இல்லைனா 2 வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வீடியோ வரும். இல்லைனா கஷ்டம் தான் வீடியோ வர்றது. அதனால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்படி திடீர்னு சொன்னீங்கன்னா நான் எங்கே போவேன், சரியா? கதையும் எனக்கு ஒன்றும் இருக்காது, அதுக்கப்புறம் ஒன்றும் டைமும் இருக்காது. அதனால் நீங்கள் கொஞ்சம் இப்படி 1 வீக் 2 வீக் முன்னாடியே சொன்னீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும், சரியா? ஓகே ஸ்டார்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன ஒன் ஷாட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லிசாக்கு தான் பார்க்க போகிறோம். டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மை எக்ஸிஸ் மாஃபியா. ஓகே, உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ஸ்டோரி வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இதில் வந்து உங்கள் இன்ட்ரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப அமைதியான பொண்ணு, எங்கே போனாலும் வந்து ரொம்ப அமைதியாக இருப்பீங்க. அது உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஒரு சரியான வாயாடி, அதுக்கப்புறம் வந்து அப்படி ரொம்ப வாயடிச்சிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சேட்டை பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணு. அப்படியே இந்த பக்கம் வந்து லிசா வந்து பார்த்தோன்னா, லிசா வந்து ஒரு மாஃபியா. உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே தான் உங்கள் வீடை தான் காட்டுறாங்க. நீங்கள் தான் உங்கள் அம்மாட்ட கேட்டுட்ருக்கீங்க, அம்மா இந்த செயின் எங்கம்மா வச்ச அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா வந்து தோசைலாம் சுட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாரு, வந்தோன்னே தோசை கரண்டி வச்சு அடிப்பேன் பாருங்க. ஓ, நீ தான் வாங்கின, நீ தான் இங்கேட்ட வச்சுருப்ப, ஆனால் இங்கே ஏன்டி இப்படி கேட்குற அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மாவும் கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்கம்மா எங்கம்மா இருக்குது, எனக்கு வேணும் இப்போ அப்படி சொல்லிட்டு வந்து அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மா வந்து தோசை கரண்டியே தூக்கிட்டே வராங்க. பார்த்தா நீங்கள் உங்கள் கட்டிலில் தான் வச்சுருக்கீங்க அந்த செயினை. நீங்கள் ஃபுல்லாக உங்களோட அந்த இதில் கபோர்டில் இந்த மாதிரி தேடிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் தோசை கரண்டி வச்சு பட்டிக்ஸ்லேயே ஒன்று அடிக்கிறாங்க. ஒன்று இன்னும் என்னம்மா பண்ணுற, காலையிலே அடிக்கிற அப்படி சொல்லிட்டு நீங்களும் அந்த இடத்த தடவிட்டு கேட்டுட்ருக்கீங்க. இங்கே தானே இருக்குது, கண்ணெண்ணை ஒரு அவிஞ்சு போயிட்டா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்டுட்ருக்காங்க. ஓ இங்கே தான் இருக்கா சார், அப்படியே கம்மல் அந்த டேபிளில் இருக்குடி அப்படி சொல்கிறாங்க. சரிம்மா அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படி இருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் அப்படி வந்து ஒரு அழகான ஹாஃப் சேரி தான் அப்படி வந்து போட்டிருக்கீங்க. போட்டு கண்ணாடி முன்னாடி பார்த்துட்ருக்கீங்க. பொய்யனு செம்மையாக இருக்குடி அப்படி சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு அப்படி வந்து சொல்லிக்கிறீங்க. இப்போ உங்கள் ஃபோனு தான் அப்படி வந்து ரிங் ஆகுது. ஐயா வட்டாயா அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி ஃபோன் எடுத்து காலில் வைக்கீங்க. கொஞ்சம் சீக்கிரம் நேரம் ஆகுது அப்படின்னே, என் நிலா பைத்தியக்காரி நீ ரெடி ஆகிட்டே இல்லையா அப்படின்னே. நான் ரெடி ஆகிட்டேனே அப்படின்னே. சரி எங்கே நிற்க அப்படின்னா, உன் வீட்டுக்குள்ளே தான் நிற்க, சீக்கிரம் வாடி நேரம் ஆகுது அப்படின்னே. சரி அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படியே உங்களோட காலேஜ் புக் எடுத்துகிட்டு அப்படி வந்து போகிறீங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலேஜில் வந்து ஒரு ஃபங்க்ஷன், அதனால தான் நீங்கள் வந்து அப்படியே மினிக்கிட்டு வந்து போகிறீங்க. இப்போ அப்படி வந்து உங்கள் வீட்டுக்கு அது உங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிலா வந்து ஸ்கூட்டி வச்சுட்டு நிற்கிறா. இப்போ நீங்களும் உங்கள் அம்மாக்கம்மா பாய் அப்படி சொன்னோன்னே, இப்போ உங்கள் அம்மா தான் நிலா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. எங்கள் அம்மா உங்களை மாதிரி எங்கள் அம்மா சோறு போட மாட்டேக்காங்களே அப்படின்னோடனே இப்போ நிலாவுக்கு தான் இருமல் வருது. உடனே உங்கள் அம்மா என்னோட அம்மா சொல்கிறாங்க, அதாவது உங்களோட அம்மா தான் சொல்கிறாங்க, பொய் சொல்லாத, உங்கள் அம்மா என்னோட நல்லா சமைப்பான்னு தெரியும், நல்லா காலையிலேயே எனக்கு தெரிஞ்சு பிரியாணி செஞ்சுருப்பா, நல்லா முங்குன்னு முங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு நீங்கள் நிலாவை அங்கே வந்து சிரிச்சிட்டு இருக்கா. நீங்கள் தான் பிரியாணி சாப்பிட்டு வந்தேடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறேன். ஆமாடி உனக்கு வச்சுருக்கேன் அப்படின்னே. லஞ்சு கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து உங்கள் அம்மாட்ட சொல்கிறீங்க. செருப்பு பிஞ்சு போவோம், ஒழுங்கு மரியாதை, கஷ்டப்பட்டு காலையில் வச்சு தயிர் சாதம் கிட்டிருக்கேன், தின்னுட்டு வார அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உடனே இப்போ நீங்கள் 2 பேர் தான் அப்படி வந்து போகிறீங்க. போகிற வழியிலே என்ன ஆயிடுது, ஸ்கூட்டி பஞ்சர் ஆயிடுது. உடனே போச்சிடா, நம்ம நேரம் வேறு ரொம்ப சரியான நேரமாக இருக்குது. பார்த்தா வந்து காலேஜ் பக்கத்தில் கிட்ட வரதான் பஞ்சர் ஆகிருக்கும். உடனே நிலவும் ஏறி அந்த அண்ணன்ட்ட போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஸ்கூட்டியை உருட்டிட்டு கொண்டு போய் அதை பஞ்சர் ஓட்டுற கடையிலையும் விட்றா. அப்படியே வந்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து ஒரு பெரிய குடோனை தான் காட்டுறாங்க. அந்த குடோன் வந்து எப்படி இருக்குன்னா வந்து ரொம்ப வந்து டார்க்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து பாக்ஸாக வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லோ கலரில் லைட் எரியும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது. அதனால் வந்து இப்போது கொஞ்சம் இருட்டாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் இடம் தான் தெரியுது. ஆனால் தெரிகிற இடமுமே கொஞ்சம் எல்லோவாக அந்த மாதிரி தான் தெரியுது.
இப்போ அந்த குடோனுக்குள்ளே தான் ஜெனி தான் அப்படி வந்து கன்னை வச்சுட்டு அப்படி வந்து என்ட்ரி ஆகுறா. பார்த்தா ஜெனி கூட வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க. 10 பேருமே வந்து என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து என்னென்னா அந்த குடோனில் வந்து என்னென்னா ஒரு ஏழை மாதிரி அப்படி வந்து நடந்துகிட்ருக்கு. பக்கத்தில் பார்த்தா நிறைய வந்து ட்ரக்ஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. ஒரு பாக்ஸ் நிறையா வச்சுக்கிட்டு அந்த ஏழை மாதிரி விட்டுட்டுருக்காங்க. அப்படியே நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க, இவ்வளோதுக்கு வேணும் அவ்வளோதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இப்போ ஜெனியை வந்து அப்படி வந்து காலில் வந்து அந்த ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி இருக்கும்ல, அதை மாட்டிக்கிறா. கட்டிட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னே. இப்போ அங்கேருந்து வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. சரி இப்போ எல்லோரும் போய் ஷூட் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு வந்து அந்த வாய்ஸ் கேட்குது. உடனே இப்போ ஜெனியும் அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர்டி சொல்றி சொன்ன கேள்வி பைத்தியக்காரி, அது ரொம்ப டேஞ்சர், நீ அங்கேருந்து சொல்லுவேன் சாவ போகிறது நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ போட்டி மயிறு அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னே. இப்போ ஜெனி தான் ஸ்டேட்டாக போய் வந்து அந்த ஏழை நடத்துகிறாங்கல்ல, அங்கே ஒரு பெரிய தலை ஒன்று இருக்குது. அதாவது வந்து கொஞ்சம் பெரிய ஆள், அந்த கொஞ்சம் ஒரு ஹை கிளாஸில் இருக்கிற ஆள் வந்து அப்படி வந்து உட்காந்துருக்கு. அவங்களுக்கு நேராக வந்து கண்ணை வந்து நீட்டுறா. உடனே இப்போ அது அவங்க தான் அப்படி எந்திக்கிறாங்க. அவங்க எந்திக்கிற இடத்துக்குலாம் வந்து ஜெனி வந்து அப்படி கண்ணை கொண்டு போயிட்டுருக்கா. இப்போ ஜெனி போனோடனே அவங்க பின்னாடி சேர்ந்து இந்த 10 பேர் வந்திருப்பாங்கல்ல, அவங்களும் வந்து அவ கூடயே வந்து வந்திருப்பாங்க. ஒருத்தவங்க எந்திரிச்சாங்கன்னு சொன்னல, அவங்க தான் எந்திரிச்சிட்டு நீங்கள்லாம் வருவீங்க எனக்கு முன்னாடியே தெரியும், இந்த மாஃபியா இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல காரியத்தையே நடக்க விட மாட்டீங்களே, எங்கெல்லாம் நல்ல காரியம் நடக்கும் அங்கெல்லாம் வந்து ஆப்பு வைக்கணும் என்ன அப்படின்னு. இங்கே பாரு, ஒன்றை மாதிரி கேடு கட்ட வேலைலாம் நாங்கள் பார்த்துட்ருக்கல சரியா, எங்களால் எவ்வளோ நல்லது செய்ய முடியுமோ அவ்வளோ அதை நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம், இதில் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெனியும் சொல்கிறா. இங்கே பாரு, மாஃபியாங்கிறதே ஒரு இதுதான், ஒரு கெட்ட இதுதான், நீங்கள் வந்து அதை வந்து ரொம்ப வந்து நல்ல இதாக ஆக்க பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. தெரியும் முடியாது, நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், நீ 10 ஆள் கொண்டு வந்தால் நான் 50 இறக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து கத்துறாங்க. உடனே இப்போ வந்து குடோனை சுற்றி இருட்டாதானே இருக்கும், அப்படி வந்து சுற்றி வந்து அப்படியே ஆள் அப்படி கன்லாம் வச்சுட்டு அப்படி வந்து சுற்றி நிற்கிறாங்க. இப்போ ஜெனிதா பைத்தியக்காரி சுற்றி ஆள் நிற்கிறேங்கடி, நான் இன்றைக்கி சாவ போகிறேன்னு தான் நினைக்கேன், எனக்கு நல்ல ஒரு ரோஸ் மாலையாக கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெனி வந்து சொல்லிகிட்டு இருக்கா. இருடி சாவாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து அப்படியே வந்து பார்த்து அந்த குடோனோட கதவு இருக்குல்ல, அது அப்படி வந்து சதுருது. பார்த்தா அங்கே வந்து லிசா தான் அப்படி வந்து ஒரு கார் மேலே ஏறி உட்காந்துருக்கா. அப்படி வந்து கெத்தாக வந்துட்டுருக்கா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெனியை வந்து பார்த்துட்ருக்கா. இப்போ அவங்க தான் சொல்கிறாங்க, முன்னாடியே நினச்சேன் என்னையா வால் வந்திருக்கு தலையை காணுன்ட்டு வந்துட்டாலா, வாங்க 2 பற்றி மொத்தமாக போட்டு கொளுத்துறேன், அப்போ தான் வந்து எல்லாம் ஒளியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போது லிசா தான் அப்படி வந்து காரில் இருந்து இறங்கிட்டு சொட்டை தெரியும் முடியோ இனி இப்படிலாம் வேலை பார்ப்பேன்னு தான் நான் முன்னாடி அங்கே இறக்குங்களே ஆளை அப்படின்னோடனே அங்கே லாரியில் வந்து அப்படி வாரங்களை யாரோ கன்னை வச்சுட்டு இப்போ அங்கே தான் சரியான ஃபைட்டு நடக்குது. அங்கே அந்த ஏலங்கேக்க வந்தவங்களாம் அப்படி வந்து ஓடுறாங்க. இப்போ லிசா தான் கத்துறா, ஒருத்தங்க கூட உயிரோட போகக்கூடாது, அவ்வளோத்தையும் போட்டு தெலுங்க ட்ரக்ஸை கடத்திட்டு ட்ரக்ஸு இருக்குது எல்லாத்துக்கும் அப்படின்னோடனே அப்படி வந்து எல்லாருமே எல்லாத்தையும் இப்படி ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. சரியான சவுண்டாக கேட்குது ஃபுல்லாக வந்து அப்படி வந்து கன் சவுண்டு தான் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கு. இப்போ அப்படியே வந்து அப்படி அந்த கன் சவுண்ட் வந்து அப்படி ஸ்டாப் ஆகுது. இப்போ தான் ஜெனி நான் அப்படி லிசாக்கிட்டே வந்து என்ன மச்சான் வரமாட்டேன்னு சொன்னேன் வந்திருக்க அப்படின்னோடனே, ஆமாம் பிறகு நீ செத்துட்டேன்னா பிறகு எனக்கு துணைக்கு ஆளில்லை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிசாவும் அப்படி ஜெனிக்கிறதுல அப்படி கை போடுறா. ஆமாம் இந்த ஊருக்கெலாம் வரவே மாட்டேன், இந்த ஊரை எட்டியே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிடந்தேன், இப்போ என்ன அப்படின்னோடனே, ஆமாடி இந்த ஊருக்கு வரக்கூடாதுன்னு தான் இருந்தேன், பிறகு இந்த பக்கி பயல்வை நம்மளுக்கு வந்து இந்த ஊர்லெலாம் கொண்டு வச்சுருக்கானு அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து லிசா ஜெனியும் இருக்கிற இடம் வந்து வேறு இடம். இப்போ வந்து இவங்க வந்து இவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படி சொல்லிட்டு சீக்கிரட்டாக வந்து இந்த ஊருக்கு வந்து இந்த குடோனில் வந்து ரகசியமாக பண்ணுவோன்னு பண்ணியிருக்காங்க. இப்போ அதையும் கண்டுபிடிச்சி வந்து ஜெனியும் லிசாவும் வந்து தடுத்துட்டாங்க. இப்போ இதுதான் முடிச்சேரி வேறு என்ன அப்படின்னோடனே, வேறு ஒன்றும் இல்லை ஊருக்கு போக வேண்டியதாவா போவோம் அப்படின்னே, டயர்டாக இருக்கடி கூட கழிச்சு போவோம் அப்படின்னே, சரி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் வந்து அப்படியே வந்து காருக்குள்ளே வந்து ஏறி 2 பேரும் வந்துட்டுருக்காங்க. இப்போ அப்படியே உங்கள் சைடு பார்த்தோன்னா நீங்கள் தான் அப்படி வந்து காலேஜுக்குள்ளே வந்து அப்படி வந்து போகிறீங்க. அப்போ தான் உங்கள் காலேஜே வந்து ஒரு நல்லா கல்ல அப்படி சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா வந்து ஃபங்க்ஷனால எப்படி தெரியும், எல்லோரும் வேலை அப்படி சொல்லிட்டு ஓடிட்டுருப்பாங்க. டெக்கரேஷனுக்கு ஆல்ரெடி அது ஆல்ரெடி இது ஆல்ரெடி அப்படி சொல்லிட்டு வந்து
அப்படியே வந்து ஒவ்வொரு சைடு வந்து ஒவ்வொன்றா நடந்துகிட்ருக்கு. நம்ம என்ன வேலையாக செய்ய போகிறோம், சும்மா பார்க்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் நிலாவும் வந்து அப்படி வந்து உட்காந்துருக்கீங்க. நாங்களே ஒரு ஆடியன்ஸ் தான், ஒன்லி கைத்தட்டலுக்கு மட்டும்தான், நாங்கள் பார்ட்டிசிபேட்லாம் பண்ண மாட்டோம். அப்படி ஒரு கேங் நீங்கள். அதனால் அப்படியே உட்காந்து வாய் பார்க்க வேண்டியதா. யார் எத்தனை வாட்டி வற்புறுத்தினாலும் நான் சேரவே மாட்டேன்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படி உட்காந்துருக்கீங்க. இப்படி வந்து உங்கள் காலேஜில் உள்ள ஃபங்க்ஷனும் அப்படி வந்து ரொம்ப அமோகமாக வந்து முடியுது. இப்போ நீங்கள் 2 பேரும் தான் அப்படி வந்து சரி அங்கே போய் பஞ்சர் கேட்டால் இல்லைம்மா உனக்கு முன்னாடி வந்து நிறைய கஸ்டமர் இருக்காங்க பாரு அப்படின்னது. பைக்கு 10 பைக்கு நிற்கிது விளங்கும். அப்போ நம்ம 2 நாளைக்கு நடராஜா சர்வீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரி நடந்தே போவோம் வீட்டுக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அப்படி நடந்துட்டு வாரீங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் தான் அப்படி பேசி பேசி சிரிச்சுட்டு அப்படி வந்து எப்படின்னா ரோடு இருக்கும், ரோட்டோட அந்த சைடு தானே 2 பேருமே வந்து சிரிச்சுட்டு அப்படி நல்லா பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ்னு அப்படி நல்லா சிரிச்சு பேசிட்டு அப்படி கிச்சலெல்லாம் காட்டிட்டு அப்படி நடந்து வந்துட்டு இருப்பீங்களா. இப்போ என்னென்னா நிலா என்ன பண்ணிடுறான்னா நீங்கள் 2 பேர் பேசினதுல நீங்கள் ஏதோ நிலாவை கலாய்ச்சி பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களை ரோட்டில் தள்ளி விட்டுறா. பார்த்தா ஒரு கார் வந்துட்டு கரெக்டாக நல்ல வேலை நின்றுட்டு நீங்கள் பொத்துன்னு விழுந்துடுறீங்க. அப்படி வந்து பார்க்குறீங்க நிலா உங்களை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை வந்து அப்படி தூக்குறா. சாரிடி அப்படின்னு. இப்போ ஜெனி தான் கார் ஓடிட்டு வந்திருப்பா. இப்போ பக்கத்தில் லிசா உட்காந்துருக்கா. யார் எது சாயந்தரம் நேரத்தில் வந்து கார் முன்னாடி வந்து விட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிசாவும் வந்து அப்படி வந்து வெளியே வந்து பார்க்குறா. பார்த்தா நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையில் அடிபட்டுட்டு இப்போ நிலா தான் தூக்கி விட்றா. சாரி சும்மா தட்டி தள்ளி விட்டு போடி என்ன கூட சேரவே மாட்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ லிசா தான் எவடி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வரா. உடனே நீங்களும் அப்போ நிலாவும் 2 பேருமே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா லிசா வந்து அப்படி உங்களை பார்க்குறா. பார்த்துட்டு ஒயன் அப்படிங்கிறா. உடனே நீங்கள் இப்போ அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன செய்யனே தெரில. அப்படியே அடுத்து அங்கே சைடு ஜெனியும் வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு வரா. இங்கே நிலாவும் பார்த்துட்ருக்கா. அப்படி 2 பேரும் அப்படி மாற்றி பார்த்துட்ருக்கீங்க. 2 பேத்துக்குமே என்ன பேசுகிறது என்ன சொல்ல அப்படி சொல்லிட்டு தெரியலை. அப்படி பார்த்துட்டே இருக்கப்போ லிசா தான் அப்படி வந்து ஒயன்கிட்ட அதாவது உங்ககிட்ட தான் அப்படி கிட்ட வாரா. உடனே இப்போது நீங்கள் தான் அப்படி நிலாவை கைப்பிடிச்சிட்டு வாடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிறா. இப்போ லிசா தான் பின்னாடியே போகிறா. ஒயன் அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கா. நீங்கள் திரும்பியே பார்க்கலையே அப்படி உங்கள் பிசாட்டிக்கு நடந்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படி ஜெனி தான் அவங்க அப்படியே வந்து லிசா கைப்பிடிச்சி இருக்கிறா. எங்கடி போகிற எங்கே போகிற இப்போல்லாம் போய் ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கெலாம் வந்து சான்ஸே இல்லை, நீ எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையை பிடிக்கிறா. இல்லை மச்சான் வா அப்படின்னு. அதெல்லாம் மாற்ற முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து காரில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் இந்த சைடு அப்படி நீங்கள் தான் அப்படியே நீங்கள் அப்படி மூஞ்சி அப்படி அழுகிற மாதிரிலாம் வைக்கலான்னு உங்கள் கண்ணில் இருந்து அப்படி தண்ணி வருது. உடனே நிலாக்கவங்க ஒரு மாதிரி தான் இருக்குது. என்ன அழுகிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே நீங்கள் சொல்கிறீங்க நான் ஏன் அழுவணும் எனக்குலாம் அழுவ வரல, விட்டுட்டு போனது அவள் தானே, நான் ஏன் அழுவணும், என் மேலே ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து அழுதுகிட்டே போயிட்டுருக்கீங்க. இப்போ அப்படி தான் நீங்கள் என்ன நினச்சி அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி யோசிச்சு பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் தான் அப்படி வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க. 10th படிக்கிறீங்க. நீங்கள் வந்து முந்தி ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த ஸ்கூல் வந்து சரியில்லை, ஸ்ட்ரிக்டாகவே இருக்க மாட்டுறாங்க, ரொம்ப வந்து பிள்ளைங்களை அசால்ட்டாக விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து சரி இந்த ஸ்கூல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு இங்கே சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து 10th வேறு முக்கியமானது பப்ளிக்கு அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து இந்த ஸ்கூலில் வந்து சேர்த்து விட்டுருப்பாங்க. இங்கே ஃபஸ்ட்டு நாள் தான் நீங்கள் அப்படி ஏன்னா புது ஸ்கூலு, ஒன்றுமே ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க, யாருன்னே தெரியாது. உடனே நீங்களும் அப்படி வந்து போய் இப்படி நிற்கிறீங்க, என்னன்னே தெரியாமல் போய் நிற்கிறீங்க. இப்போ நீங்கள் தான் அப்படி வந்து ஸ்கூலுக்குள்ளேயே வந்து அப்படி போகிறீங்க. இங்கே பார்த்தோன்னா இங்கே லிசாவும் ஜெனியும் தான். லிசாலாம் வந்து இங்கே 2 பட்டனை கழட்டி விட்டுட்டு அப்போ சைடுக்கு அப்படி கெத்தாக அப்படி உட்காந்துருக்கா. அப்படி ஜெனியை பார்த்தான்னா என்ன மச்சான் அடுத்து என்ன பிளானு அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. இப்போ நீங்கள் வேறு பார்க்க புதுசாக இருக்கீங்கள்ல, புதுசாக ஏதோ பிள்ளை வருதுடி அப்படிங்கிறா. ஒன்று லிசாவும் புதுசாக ஒரு பிள்ளையா அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து உங்களை பார்க்குறேன். நீங்கள் பார்க்க பாம்போல் அப்படி வந்து பச்சை மண் மாதிரி வந்து அப்படி வந்துட்டுருக்கீங்க. உடனே அவளை கூடுறி அப்படின்னு ஒன்று அப்படிங்கிறா. உடனே நீங்கள் அப்படி கூட்டது கூட கேட்காம அப்படி வந்து வளைஞ்சி அப்படி வந்து போயிடுறீங்க. ஒன்று லிசா எவ்வளோ தைரியவளுக்கு, நம்ம கூட்டிருக்கோம் ஆனால் இவன் நம்மளை பார்க்காம போகிறா, அப்போ இவளுக்கு என்ன தைரியம் அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் பின்னாடி போய் வாரா. பார்த்தா நீங்கள் வந்து மே கமின் மேம் அப்படி சொல்லிட்டு வந்து பூந்துடுறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து அட்மிஷன் போட வரும்போது
கேட்டிருப்பீங்க அப்படி 10th எங்கே இருக்குது செக்ஷன் பிரித்து வச்சுருப்பாங்க, என் செக்ஷன் எங்கே இருக்குது, எனக்கு இப்போவுமே வந்து ரூட்டை வந்து காட்டிடுங்க, அப்போ நான் ஃபஸ்ட் டே வரும்போது M7 7 அந்த கிளாஸ்க்குள்ளே பூந்துடுவேன். அப்புறம் வந்து சும்மா யார்கிட்டலாம் கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே பிளான் போட்டு அப்படி வந்து இப்போ வந்து உங்கள் கிளாஸ்லேயே வந்து போயிடுறீங்க. இப்போ ஜெனி தான் மச்சான் கிளாஸ்க்குள்ளே போயிட்டு அந்த பிள்ளை இன்டர்வெல்லில் பார்த்துக்கிடுவோம், இப்போ ஒன்றுமே கொடுக்க முடியாது அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. ஒன்று இப்போது லிசாவும் சொல்கிறா, ஆமாம் உன் ஆள் இந்த கிளாஸ் தானே அப்படின்னோடனே ஆமாடி அப்படி சொல்லிட்டு வந்து ஜெனி வந்து அப்படி சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ அப்படி நீங்களும் அந்த கிளாஸ்க்குள்ளே போனோடனே அப்படி வந்து ஃபஸ்ட்டு பெஞ்சில் தான் இடம் இருக்குது, ஏன்னா மிச்ச பெஞ்சுக்கெலாம் ரொம்ப மெஜாரிட்டி இல்லை, அதனால் ஃபஸ்ட்டு பெஞ்சு தான் இடம் இருக்குது. ஃபஸ்ட்டு பெஞ்சில் யார் இருக்கா, வேறு யார் இருப்பா அப்படிலாம் தான் உட்காந்துருக்கா. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து அவங்க மிஸ் தான், அங்கே பாருங்கள் இந்த பொண்ணு வந்து புதுசாக நம்ம கிளாஸ்க்கு வந்து சேர்ந்துருக்கு, உங்கள் பேர் என்னம்மா அப்படின்னே ஒயன் மிஸ் அப்படின்னே ஒயன், இந்த பொண்ணு கூட யாரும் சண்டை போடக்கூடாது, எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் ஓகேவா அப்படின்னே எல்லோரும் ஓகே அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாங்க. இப்போ நீங்களும் அப்படி வந்து ஃபஸ்ட்டு பெஞ்சில் வந்து உட்காடுறீங்க, நிலாவும் ஹாய் அப்படிங்கிறா, நீங்களும் ஹாய் அப்படி சொல்கிறீங்க, நான் நிலா அப்படின்னு நான் ஒயன் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கீங்க. இனிமேல் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிலாவும் கேட்குறா, நீங்களும் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி தலையாட்டுறீங்க. இப்போ என்ன அப்படியே இன்டர்வல் வந்து அப்படியே வந்து விட்றாங்க. நீங்களும் நிலாவும் தான் வாரீங்க, வாடி கேன்டீன் போகலாம், கேன்டீனில் இந்த மிட்டாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தருமா, அதனால சீக்கிரம் முடிஞ்சிடும் வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள வந்து கூப்பிட்டு போகிறா. ஒன்று இதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பா, நம்மள மதிக்காமல் ஒரு பிள்ளை பேருக்கு அப்படி சொல்லிட்டு, ஏன்னா வந்து ஒரு ரவுடி மாதிரி தான் வா. ஒன்று இப்போ தான் ஜெனிதான் கூடுறா அப்படிங்கிறா. உடனே நிலாவுக்கு இந்த வாய்ஸ் தெரியும்ல, அதனால அவள் சிரிச்சிட்டே திரும்பி பார்க்குறா. உடனே தெரியும் ஹாய் அப்படி சொல்லிட்டு கை காட்டுறா. நிலாவும் ஹாய் அப்படி சொல்லிட்டு அடுத்து கை காட்டிகிட்டு இருக்காங்க. உடனே நிலாவும் வாடி ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை கூப்பிட்டு போகிறா. இப்போ நிலாவும் ஜெனியும் தான் அப்படி வந்து தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இவ என்ன நம்மளை விட்டு அங்கே போயிட்டா, ஏன்னா உங்களுக்கு இன்னும் ஒன்றுமே தெரியாது, நிலா உங்கள்கிட்ட அவங்க ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டா. இப்போ லிசா தான் அப்படி வந்து ஒரு திண்டு மாதிரி இருந்திருக்கும், அதில் தான் உட்காந்துருந்துருப்பா. இப்போது நீங்கள் கிட்ட வந்தோன்னே அப்படி எந்திரிச்சு அப்படி நிற்கிறா. நான் ஒன்று நீ வரும்போதே ஒன்று கூட்டல பெரிய இவ மாதிரி அப்படி சொல்லிட்டு வந்து போகிறேன் அப்படின்னு. அச்சோ நீங்கள் கூட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கேட்குறீங்க. இந்த நட்டிப்பு தானே வேண்டாங்கிறது. ஆமாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஏன் கூடும்போது நீங்கள் லைட்டாக பார்த்துருப்பீங்க, பார்த்துட்டு தான் ஓடி இருப்பீங்க. உடனே நடிக்காதடி எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ள யோசிக்கிங்க. நல்லா வந்து ஸ்கூலை பற்றி விசாரிக்கும் போது 2 ரவுடி இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஒருத்தி பேர் லிசா, ஒருத்தி பேர் ஜெனி. அப்போது அவள் ஜெனினா இவ தான் லிசாவாக இருக்கணும், இவட்ட வச்சிக்கவே கூடாது, பையனையும் எப்படியாட்டு தப்பிச்சிடுறி அப்படின்னு. உன்ட்ட தண்டி பேசிகிட்டு இருக்கேன், என்ன ஏதோ யோசிச்சுட்டு இருக்க போல அப்படிங்கிறா. உடனே நீங்கள் சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள் சாரி அது ஏதோ நான் தெரியாமல் அப்படி போயிட்டேன், இங்கே பாருங்கள் உங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து போகிறீங்க. பாடுறா இந்த பிள்ளைக்கு என்ன கொலை பண்ணிட்டு போகும், கையை பிடிச்சி தான் இழுக்கிறான், நான் ஏன் உங்கள்கிட்ட பேசக்கூடாது, நான் ஏன் உங்கள்கிட்ட பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு வந்து அவளும் அவங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் 2 பேருமே ரவுடி, அவங்க கூட பேசக்கூடாதான், எங்கள் அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்லிடுறீங்க. உடனே நிலவும் பார்த்துட்டு என்னது அப்படிங்கிறா. ஒன்று நீங்கள் அப்படி தான் எங்கள் வீட்டில் சொல்லி விட்டாங்க அப்படின்னு. அப்படி வர சொன்னாங்களா, இங்கே பாரு நம்ம டெய்லி 1 மணி நேரம் வந்து என்கிட்ட பேசுகிறேன், பேசுகிறேன் இல்லை பேசணும் சரியா, ஏன் உங்கள் அப்பா என்னைக்காட்டு வருவான்ல அவனுக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து இங்கே வந்து லிசாவும் சொல்லிகிட்டு இருக்கா. நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் அப்பா ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படி சொல்கிறீங்க. ஒன்று இப்போ நீலாம் ஏன்டி இப்படி அவட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு. இல்லைடி எங்கள் அம்மா அப்பா அப்படி தானே சொன்னாங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து சரி இப்போ பெல் அடிச்சுட்டு இப்போ நீங்களும் அப்படி லிசாவை திரும்பி பார்த்துட்டே போகிறீங்க. லிசாவும் அப்படி உங்களை பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. இப்போ அப்படியே வந்து கிளாஸும் நடக்குது. இப்போ லஞ்ச் பிரேக் தான், அப்படியே வந்து விடுறாங்க. ஒன்று இப்போ நீலாம் அவங்கள்ட்ட கேட்குறா, எதுக்கு நீ இப்படி அவட்ட அப்படி பேசுகிற அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் அப்படி தான் சொன்னாங்க, எங்கள் வீட்டில் என்ன சொன்னாலும் அப்படி தானே கேட்க முடியும் அப்படின்னு. இப்போ நல்லா தான் சொல்கிறாங்க, பாரு நானும் ஜெனியும் லவ் பண்ணுறோம், நீ தான் என்னோட இப்போ பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டல்ல, அதனால் நீ எங்களோட லவ்வுக்கு நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்குறா. ஒன்று என்ன எம்ஏ வேலை பார்க்க சொல்கிறியா அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் கேட்குறீங்க. ஆனால் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலாம் அப்படிலாம் வராதுடி, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அப்படி தாண்டி அப்படின்னே. அப்படி அந்த வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு வந்து நிலாவும் சொல்கிறா. நான் அது உனக்காண்டியாடி நான் ஸ்கூல் மாதிரி வந்தேன் அப்படின்னே. ஆமாம் கடவுள் நிலாவுக்கு நீ ஹெல்ப் பண்ணணுன்னே உன்னை வந்து மாற்றி வச்சுருக்காரு, ஸ்கூலை மாற்ற வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிலாவும் சொல்லிகிட்டு இருக்கா. இங்கே பாரு நாளைக்கு லீவு, நாங்கள் 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணலான் இருக்கோம், நான் உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வருவேன், நீ என்ன பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு. ஓகே அப்படின்னே. அப்போ அவளும் வருவாளா அப்படின்னே. ஆமாம் என்னோடய ஃப்ரெண்டு நீ வரும்போது அவளோட ஃப்ரெண்டு அவள் வரதான் செய்வா அப்படின்னே. நீங்களும் நான் வரல அப்படி சொல்கிறீங்க. இங்கே பாரு என் ஃப்ரெண்டாக இருந்தால் வா அப்படி சொல்லிட்டு வந்து நிலா வந்து போயிடுறா. அப்படி வந்து ஸ்கூலும் முடியுது.
உடனே இப்போ வந்து லிசா தான் அப்படி வந்து ஸ்கூல் முடிஞ்சோடனே அப்படி போயிட்டுருப்போம்ல, இப்போ நிலாவை தான் கூடுறா. லிசா வந்து நிலாவை இப்போ கூப்பிட்டுருக்கா, இங்கே பாரு நிலா, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வை, ஓவராக ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருக்கா, நம்மளை பற்றின்னு அவளுக்கு தெரியலை, என்னை காட்டு தனியாக மாட்டான வச்சு செஞ்சு விட்ருவோம் அப்படி சொல்லிட்டு வந்து லிசாவும் சொல்லிகிட்டு இருக்கா. இங்கே ஜெனியும் பக்கத்துலேருந்து சிரிச்சிட்டு இருக்கா. உங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல, உங்களுக்கு லைட்டாக பயமாக வேறு இருக்குது. இங்கே நிலாக்கெல்லாம் சிரிப்பு தான் வருதாவும் சிரிச்சிட்டு வந்துட்டுருக்கா. இப்போ என்ன அப்படி வந்து நெக்ஸ்ட் ஆகுது, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் போட்டால் தள்ளிட்டு இருக்கா, அதாவது நிலா ஃபோன் போட்டுகிட்டே இருக்கா. உடனே நீங்களும் வாரேன் வந்து தொலையேன் அப்படி சொல்லிட்டு வந்து வேறு என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு வந்து அவளும் வாரா. இப்போ 4 பேர் நான் ஒரு காஃபி ஷாப் தான் போகிறீங்க, அவங்க 2 பேர் தனியாக போயிடுறாங்க, மீதி 2 பேர் யார் இருப்பா, நாம் 2 பேர் மட்டுமே. அந்த மாதிரி வந்து நீங்களும் லிசாவும் மட்டும் இருக்கீங்க. உடனே லிசாவும் அப்படி அந்த சேர்லேயே ஒரு மாதிரி ஒரு தினுசாக உட்காந்துருக்கா. அப்படி ஒரு கையை வந்து இப்படி பின்னாடி வச்சுக்கிட்டு அப்படி எப்படி சரிஞ்சு இப்படி காலை முன்னாடி நீட்டிட்டு அப்படி உட்காந்துருக்கா. நீங்கள் பார்த்துட்டு ஒரு டீசன்சி இல்லை, ஒரு இடத்துல வந்து எப்படி உட்காரணும்னு தெரில அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஆர்டர் பண்ணி என்ன வேணும்ன்ட்டு அப்படிங்கிறா. ஆனால் நீங்கள் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படி சொல்கிறீங்க. ஆர்டர் பண்ணுறீ அப்படின்னே நீங்கள் வந்து காஃபியும் ஒரு கேக்கும் அப்படி சொல்கிறீங்க. அவளும் எனக்கும் அதே அப்படி சொல்லிடுறா. உடனே அவங்களும் போகிறாங்க, போய் எப்படி கொண்டு வராங்க. நீங்கள் பார்த்தோன்னே கேக்கு அப்படி சொல்லிட்டு வந்து கேக்கை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. லிசாவும் அப்படி உங்களே பார்க்குறா. நீங்கள் பச்சை பிள்ளை மாதிரி அப்படி வந்து மூஞ்சி ஃபுல்லாக அப்படி வச்சிட்டு இருக்கீங்க அந்த கேக்கு க்ரீமை. உடனே நீங்கள் உங்கள் இதே சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க, இப்போ அப்படி லிசா தான் பார்க்குறீங்க. அவள் லைட்டாக சிரிக்கிறா, சிரிச்சிட்டு வேணுமா அப்படிங்கிறா. நீங்கள் ஐயோ அட ஒயின்னு தீனி பண்ணவரும் பண்டத்துக்கு செத்தவளே அப்படி சொல்லிட்டு உங்கள் மண்டையிலே யோசிச்சுட்டு இல்லை வேண்டாம் பரவாயில்ல இந்த தின்னு அப்படி சொல்லிட்டு வந்து அவள் தாரா. நீங்கள் அதையோட சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ உங்களுக்கு திகட்டிட்டு எனக்கு கேக்கு கொஞ்சம் நிறைய சாப்பிட முடியாதுல்ல, இப்போ திகட்டிட்டு நீங்களும் இப்போது அப்படி உட்காந்துருக்கீங்க. இப்போ லிசா தான் அப்படி வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு அப்படியே வந்து தொடச்சி விட வரா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நானே தொடச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி வந்து தொடச்சிட்ருக்கீங்க. அன்னை பிள்ளைலாம் சொல்கிறா, பார்க்குறக்கு நல்ல லட்டு மாதிரி இருக்கட்டி, உங்கள் அப்பா நல்லா ஊட்டி வளர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறாவா. உடனே எங்கள் அப்பாவை பற்றி அப்பெல்லாம் பேசாதீங்க அப்படி சொல்கிறீங்க. பாடுறா அப்பாவை பற்றி பேசினோன்னே ரொம்ப கோவம் வருது. ஆமாம் எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காதா அப்படி சொல்லி கேட்டோன்னே லிசாவோட ஃபேஸே வந்து மாறுது. நீங்கள் லிசாவோட ஃபேஸ் மாறினதை பற்றி என்ன நினச்சிட்டிங்கன்னா, லிசாவோட அப்பா இறந்துட்டாங்க போல், அதனால தான் அவள் இப்படி ஃபேஸ் மாறுது போல் அப்படின்னு நினச்சி நீங்கள் சாரி ஏதாச்சும் தப்பாக கேட்டுருங்க, சாரி மன்னிச்சோ அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. உடனே லிசாவும் சிரிச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. உடனே அவளும் ஒவ்வொரு கேள்வியாக கட்டிகிட்ருக்கா. இப்போ நீங்களும் லிசாவுமே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்க 2 பேரும் பேசி கரெக்டாக வராங்களோ இல்லையோ, நீங்கள் 2 பேரும் பேசி கரெக்டாகவே போல் அந்த மாதிரி நல்லாவே 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ அதே மாதிரி ஸ்கூலும் வருது. இப்போ அப்படி வந்து 2 பேரும் அப்படி பேசி அதுக்கப்புறம் நல்லாவே 2 பேரும் பேசி 2 பேர்த்த பற்றியுமே 2 பேரும் நல்லா புரிஞ்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து லிசா உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா, நீங்களும் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப டேஸ் வந்து 2 பேருமே ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. இப்போ அப்படி உங்களுக்கு 10th முடிஞ்சிருக்கும், அப்படி 12th அவளுக்கு வந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் காலேஜ் போன பிறகு அதுக்கப்புறம் வந்து லிசா வந்து அவ்வளோவா பார்க்க முடியாது. நீங்கள் அப்படியே வந்து 11th படிச்சுட்டு இருக்கீங்க, அதனால் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து லிசாட்ட இருந்தும் ஜெனிட்ட இருந்தும் 2 பேர்த்திட்ட இருந்தும் நான் உயிரோடு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனே இல்லை. ஏன்னா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு போனால் வீட்டில் ஆள் இல்லை. அப்படி வந்து 2 பேருமே வந்து என்னமோ வந்து ஏமாற்றிட்டு போவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வந்து 2 பேருமே இல்லை. அங்கே நிலாவும் அழுதுருப்பா, நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க 2 பேருமே தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் வந்து கேட்டு பார்த்துருப்பீங்க. இல்லை அவங்க இங்கே போயிட்டாங்க அப்படி இப்படி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் என்னென்னா லிசாவோட அம்மா அப்பா வந்து மாஃபியா, அதனால் வந்து அவங்க அம்மா அப்பா வந்து அது ஒரு அப்படி மாஃபியானால தான் கொண்டிருப்பாங்க. அதனால் அதை பழி வாங்குறதுக்காண்டி என் லிசாவுக்கு அவங்க அப்பாவை கூட அவ்வளோவா பிடிக்காது, ஆனால் அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். என் அப்பா பண்ண தப்புக்கு அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவள் வந்து ஒருத்தவங்களை கொலை பண்ண போய் அது அப்படி அவளுக்கு வந்து அந்த மாஃபியா வந்து ஒட்டி ஜெனியும் மச்சான் நீ போகிறல நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு வந்து அவள் கூட போய் அப்படி 2 பேருமே வந்து அப்படி வந்து மாஃபியாவில் அப்படி இறங்கியிருப்பாங்க. ஆனால் மாஃபியானா அப்படி ரொம்ப கெட்டதுன்னு இல்லை, ஆனால் கொஞ்சம் மறுபடி பண்ணுவாங்க, ஆனால் ரொம்ப வந்து நல்லது தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் 2 பேர்த்தையும் வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க. லிசாவும் ஜெனியும் வந்து அப்படி வந்து வேறு ஊருக்கு போயிருப்பாங்க.
அதுக்கப்புறம் வந்து ஜெனிக்கும் லிசாக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். என்னென்னா நீங்கள் 2 பேருமே வந்து அவங்க 2 பேர்த்தையும் ரொம்ப தேடுறீங்க அப்படின்ட்டு ஒரு பொண்ணுகிட்ட தான் சொல்லி விட்ருப்பாங்க. இங்கே பாருமா, அவங்க வந்து 2 பேருமே வந்து மாஃபி ஆகிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்துக்கும் வந்து கல்யாணம் ஆக போகுது, இப்படிலாம் அவங்களும் தேடாதீங்க அப்படி இப்படி சொல்லிட்டு எப்படியோ வந்து உங்கள் மண்டையை வந்து கழுவிருப்பாளுங்க. அவங்க மாஃபி ஆகிட்டாங்க, என்னமோ அவ்வளோதான் எல்லாம் அப்படி இப்படி சொல்லியிருப்பாங்க. உடனே நீங்களும் உங்களால் ஏற்றுக்கிடவே முடியல. ஏன்னா வந்து இவ்வளோ நாள் கூட இருந்தவ திடீர்னு வந்து இப்படி சொல்கிறாங்களே எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களால் ஏற்றுக்கிடவே முடியல. அதுக்கப்புறம் அன்னைக்கு பார்த்தது, அவள் முந்தி பார்த்தது, அவளை அடுத்து நீங்கள் இப்போ தான் பார்க்கீங்க. நீங்களும் யோசிச்சுட்ருக்கீங்க, அதான் மாஃபியா அது இதுன்னு போயிட்டால, பிறவதுக்கு நான் உனக்கு பிறவதுக்கு என்ன தேடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க. உடனே இப்போ நிலா தான் அங்கே பாரு, ஒன்றும் நினைக்காத, படுத்து தூங்கு, அவளை வேறு ஏதோ வேலைக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கேன், நம்ம தான் தெரியாமல் இடையில போய் மாட்டிக்கிட்டோம் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அது நிலாவும் சொல்லிகிட்டு இருக்கா. உடனே நீங்களும் அப்படி சொல்லிட்டு வந்து போயிடுறீங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது ரொம்ப சோகமாக தான் வரீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் கேட்காங்க, என்னடி உங்கள் காலேஜ் ஃபங்க்ஷன்லாம் எப்படி போச்சு அப்படி சொல்லி கேட்காங்க. உடனே நீங்கள் தான் அதெல்லாம் நல்லா போச்சுமா அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து உங்கள் ரூமுக்கு வந்து அப்படி போகிறீங்க. இப்போ அப்படி வந்து அப்படியே நிலா வந்து அவளோட வீட்டுக்கு போகிறால, வாசலில் பார்த்தா ஜெனி நிற்கிறா. உடனே இப்போது நிலாவுக்கு வந்து டென்ஷன் ஆகுது. ஜெனி வந்து அங்கே லிசாட்டு அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேடம் இங்கே வந்து லிசாக்கு தெரியாமல் வந்து நிற்காங்க. உடனே நீங்களும் நிலாவும் வந்து அப்படி வந்து உள்ளே போகிறா. உள்ளே போனோடனே இப்போது ஜெனி தான் அப்படியே கையை வச்சு மறைக்கிறா. உடனே நிலா தான் அப்படியே தலையை கொண்டுக்கிட்டே இருக்கா. உனக்கு என்ன பிரச்சனை, அதான் விட்டுட்டு போயிட்டல்ல, வேறு என்ன மத்துக்கு வர அப்படி சொல்லிட்டு வந்து நிலவும் வந்து கேட்குறா. உடனே அது இல்லடி, உனக்கே புரிய மாட்டேங்குது அப்படின்னு. என்ன புரியணும், அதான் 2 பேரும் விட்டுட்டு போயிட்டீங்கல்ல, பிறகு என்னத்துக்கு வாரீங்க, நீங்களும் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்ப்போம், உங்கள் பாரு ஜெனி, என்னைய வாழ்க்கையில் வரவே வராத அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் லீலாவும் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து உள்ளே போகிறா. இன்னும் ஜெனியை வந்து அப்படி வந்து யோசிச்சுட்ருக்கா. அவளுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே லிசானா அவளுக்கு வந்து அழுகியே வந்துட்டு, ஏன்னா இவ்வளோ நாள் உங்களை பார்க்கல, இப்போ வேறு பார்த்துட்டாலா, அவளுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்களுக்கு காலேஜ் போகுமா வேண்டாமானே தெரில. உடனே சரி போவோம், அவங்களுக்காண்டிலாம் பார்த்துட்ருக்க முடியுமா, நேற்று வந்துட்டாள்வா, இன்னொரு 5 வருஷம் வரமாட்டாள்வா, அதுக்கப்புறம் அடுத்த வருவாள்வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி நினச்சிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் அப்படி வந்து காலேஜ் போகிறீங்க. நீங்கள் காலேஜ் என்ட்ரன்ஸில் போயும் ஒரு கார் வந்து அப்படி வந்து உங்கள் ஸ்டேட்டை வந்து உங்கள் 2 பேர் முன்னாடி வந்து நிற்கிது. நீங்கள் அப்படி பயந்துட்டீங்க. உடனே அப்படி பார்க்குறீங்க, பார்த்தா உள்ளேருந்து லிசாவும் ஜெனியும் தான் வராங்க. உடனே நீங்கள் 2 பேரும் பார்த்துட்டு யாருன்னே தெரியாத மாதிரி அப்படி வந்து உள்ளே போகலான்னு பார்க்கிங்க. இப்போ லிசா நான் ஸ்டேட்டாக வந்து உங்கள் கையை தான் பிடிக்கிறா. ஒன்று நீங்கள் கையை விடு அப்படின்னு சொல்கிறீங்க. வாடி அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் காலேஜுக்குள்ளேயே தூக்கிட்டு போகிறா. காலேஜில் தூக்கிட்டு போய் நேராக வந்து ஒரு கிளாஸில் தான் அப்படி வச்சு கதவை பூட்டிடுறா. பூட்டிட்டு அப்படியே வந்து உங்களை வந்து அந்த டீச்சர்ஸ்லாம் வந்து நடத்துறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு டேபிள் இருக்கும், டீச்சர்ஸ்க்கு மட்டும் ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க, அந்த டேபிளில் தான் அப்படி உட்கார வைக்கிறா. உட்கார வச்சுட்டு உங்கள் 2 கையையும் பிடிச்சி வச்சுக்கிறா. நீங்கள் தான் என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு அப்படி கேட்டுட்டு இருக்கீங்க. உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. உடனே நீங்கள் தான், எனக்கு பிரச்சனையா, எனக்கு நீ தானே விட்டுட்டு போனேன். ஃபஸ்ட்டு யார் ப்ரப்போஸ் பண்ணது யார் ஃபஸ்ட்டு, நீ வந்த, பேசின, ப்ரப்போஸ் பண்ண, எல்லாம் பண்ணல, பண்ணிட்டு திடீர்னு ஒரு நாள் காணும். கேட்டால் மாஃபி ஆகிட்டா, அவளை பார்க்க முடியாது, அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது, அவளுக்கு 4 பிள்ளை இருக்குது, அப்படி இப்படின்ட்டு பல பொருளி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் இன்னும் ஒன்றே நினச்சிட்ருப்பேன், நீ நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் தான் இப்படி கேட்டுட்ருக்கீங்க. எங்கள் பார்வன் என் அம்மாவே அப்பாவே கொண்டுட்டாங்க, அதனால தான் நான் இதுக்குள்ளே போனேன் அப்படின்னு. உங்கள் அம்மாவே அப்பாவே கொன்னா நீ வந்து அதுக்கு பழி வாங்குறதுக்கு இது மட்டும்தான் இருக்காண்டி போலீஸால் ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது, உனக்கே புரிய மாட்டேங்குது, மாஃபியா வேறு போலீஸ் வேறு அப்படி சொல்லிட்டு வந்து அவளும் வந்து கத்துறா. ஒன்று நீங்கள் எதுக்கு இப்படி கத்துற, சாரி கத்தலை, சொல்கிறது கேள்வி, சரி இப்போ நான் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. மறுபடியும் முடியாது என்னால், நீ இப்போ வருவேன், அதுக்கப்புறம் வந்து இப்படி கொஞ்ச நாள் பேசுவேன், அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து எங்கேயாவது போயிடுவேன், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லி விடுவேன், சொல்லு அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்ட்டு. நான் என்ன பைத்தியமா, நான் பைத்தியமா அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே உனக்கு என்ன புரிய மாட்டேங்குது, அப்போ என் சிச்சுவேஷன் என்ன சிச்சுவேஷன், நீ ஒரு காட்டிட்டு இத்தனை வருஷத்தில் ஒரு காட்டிட்டு பார்க்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து அப்படி வந்து கேட்டுட்ருக்கீங்க. நான் உன்னை பார்க்க வந்தது இல்லை தான், ஆனால் நீ பண்ணுற ஒவ்வொரு இதுவுமே நான் வந்து யார்ட்டாடி கேட்டு தெரிஞ்சுட்டு தானே இருப்பேன். இங்கே பாரு, நீ இவ்வளோ மார்க் எடுத்த, நீ இப்படி இந்த டெஸ்ட்டில் இவ்வளோ மார்க் எடுத்த, எனக்கு எல்லாம் தெரியும்டி, நான் வந்து உன்னை பார்க்காம இருக்கிறக்காண்டி உன்னை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து லிசாவும் சொல்லிகிட்டு இருக்கா. அப்படி வந்து வெளியே பார்த்தோன்னா அப்படி வந்து இன்னும் வாசலுக்கு வெளியே தான் அப்படி வந்து நிலா வந்து அப்படி நின்றுட்டுருக்கா. ஜெனி தான் நிலா பக்கத்தில் நிற்கிறா. நிலா சொல்கிறது கேள்வி அப்படின்னு. இங்கே பாரு,
ஒன்றும் பேசாத, என் முடிவை நான் நேரத்தையே ஒன்று சொல்லிட்டேன், மறுபடியும் வாழ்க்கைக்குள்ளே வராத அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கையில் புக் வச்சுருப்பீங்க, அதை தூக்கி அவன் மேலே வந்து அப்படி வீசுறீங்க. உடனே இப்போ தான் ஜெனி வந்து அப்படி வந்து உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறான், நீங்கள் தள்ளி தள்ளி விட்றீங்க. சாரிடி ப்ளீஸ் டி, சாரிடி மன்னிச்சிடுறி, நான் இனிமேல் பண்ண மாட்டேன்டி. அப்போ எனக்கு வந்து லிசா வந்து தனியாக விட மனசே வரலடி. அவள் வந்து எனக்கு ஃப்ரெண்டு அவள் மட்டும்தான். அவள் கூட தான் நான் சின்ன வயசுலேருந்து இருந்தேன். அப்போ எனக்கு அவள் தாண்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பட்டா. அவள் தானே முக்கியம், நீ அவகிட்டே போ, நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே நிலா வந்து அவளை தள்ளி தள்ளி விட்டுட்டுருக்கா. ஆனால் ஜெனி வந்து இறுக்கமாக ஹக் பண்ணிட்டா. இப்போ வந்து நிலாவுக்கும் முடியலை. இப்போ நிலாவும் ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழுதுட்டுருக்கா. உடனே மறுபடியும் நீ என்னை விட்டுட்டு போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிலாவும் அழுதுட்டுருக்கா. உடனே எப்போ ஜெனி தான் இல்லை ப்ராமிஸ் அவனை விட்டுட்டு போக மாட்டேடி, ப்ராமிஸா ப்ளீஸ் டி, ஒரு கடி மட்டும் எனக்கு சான்ஸ் தான் அப்படி சொல்லிட்டு வந்து அவள் வந்து கேட்டுட்ருக்கா. இப்போ அப்படியே வந்து உங்கள் சைடு பார்த்தோம்னா நீங்களும் அப்படியே வந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. அவட சொல்லி நீ மறுபடியும் விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கீங்க. இங்கே பாரு அப்படின்ட்டு வந்து அவளோட கையெடுத்து உங்கள் தலையில் வச்சு சத்தியம் பண்ணுறா. இங்கே பாரு, உனக்கு தெரியும்ல நான் வந்து என்னோட ஒன்றை தான் ரொம்ப அதிகமாக வந்து லவ் பண்ணுறேன்ட்டு. இங்கே பாரு, உன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், உன்னை விட்டு என்னமோ போகவே மாட்டேன் சரியா, உன் மேலே ப்ராமிஸ் அப்படி சொல்லிட்டு வந்து அவள் சொல்கிறா. உடனே நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன சொல்லனே தெரில. இப்போ நீங்களும் வந்து அப்படியே லிசா வந்து ஹக் பண்ணுறீங்க, லிசா வந்து உங்களை ஹக் பண்ணுறா. 2 பேருமே வந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. அங்கே வெளியே பார்த்தோன்னா அவங்க இன்னும் 2 பேருமே அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது ஜெனி தான் அப்படி வந்து நிலாவை அப்படி வந்து தூக்கிட்டு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் கேட்குறா. அப்படியே 2 பேர் நிலாவை வந்து அப்படி வந்து அவளோட கார் இருக்கும்ல, அந்த காரை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்களே, அந்த காருக்குள்ளே வந்து வைக்கிறா. வச்சுட்டு அவளும் வந்து உள்ளே இருக்காருறா. உடனே நீங்கள் நிலாவும் கேட்குறா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படி வந்து நிலாவை வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கா. அப்படி இந்த சைடு உங்கள் சைடு பார்த்தோன்னா அப்படி வந்து இப்போ லிசா தான் கேட்குறான், நான் கிஸ் பண்ணிக்கவா அப்படின்னு நீங்கள் அப்படி தலையாடுறீங்க. இப்போது அப்படி வந்து லிசாவும் வந்து அப்படி வந்து அவங்களை வந்து எப்படி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போது அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அப்படி லிசாவும் நீங்களும் தான் அப்படி வந்து வாருங்க, சரி வா நம்ம வெளியே எங்கேயாட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருப்பா. இப்போ இப்படி காருக்கிட்ட பார்த்தா காரு டோர் இப்போ ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ லிசா தான் அப்படி வந்து கதவை தட்டுறா. உடனே ஜெனி தான் லைட்டாக ஜன்னலில் இருக்கிறா. உடனே என்ன மச்சான் உள்ள மினி ஃபஸ்ட் நைட்டே ஓட்டிகிட்டு இருக்க போல் அப்படி கேட்குறா. உடனே போய் உடச்சிரும் பார்த்திக்க, ஒன்று வண்டிக்கு வர சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெனி கேட்டுட்டு இருக்கான். நீ பண்ணு, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே லிசாவும் நீங்களும் தான் சரி வா, நம்மளுக்கு வந்து ஐஸ்கிரீம் ஷாப்பு தான் வாச்சது, வா போவோம், இங்கே செம்மையாக நடந்துகிட்டு இருக்கு, வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு அப்படியே வந்து ஐஸ்கிரீம் ஷாப் போகிறா. ஓகே ஸ்டார்ஸ், இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எனக்கு சத்தியமாக இது எப்படி இருந்ததுன்னே தெரில, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ என்னால் முடிஞ்ச ஸ்டோரி என் மண்டியிலேருந்து இவ்வளோ தான் வந்துச்சு. அதனால் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகே ஸ்டார்ஸ், மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, முக்கியமாக வந்து கமெண்ட் பண்ணிடுங்க, அப்புறம் சரியா லைக்கும் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டார்ஸ், பாய்.